ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பெப்பர்மெண்ட் ஆயில் புதினா எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலோட யூசஸையும் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டு இருக்கு. அந்த கிவ்அவே வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. புதினா எண்ணெய் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். புதினா, ஒரு கிளாஸ் பாட்டில், தேங்காய் எண்ணெய், ஒரு காட்டன் கிளாத். ஃபஸ்ட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு அலசி அந்த தண்ணி வடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா புதினா எடுத்து அதோட லீவ்ஸை தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை எடுத்துக்கோங்க. அதை அந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த புதினா கீழேயே இருக்கும், மேலே வராமல். இப்போது புதினா ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. புதினா மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கேரியர் ஆயிலாக கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இல்லாட்டி ஆலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஆயில் ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி புதினா லீவ்ஸையும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத்தை மேலே வச்சு கிளாஸ் பாட்டிலை மூடிக்கோங்க. இந்த ஆயிலை நல்லா வெயில் அடிக்கிற டைமில் ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சுருங்க. இல்லை லேசான வெயில் இருக்கிறப்போ 2 வாரத்துக்கு நீங்கள் வெயிலில் வைக்கிற மாதிரி இருக்கும். 1 டே ஃபுல்லாக வெயிலில் வச்சதுக்கப்புறமா நைட் எடுத்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வைக்கும்போது அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அந்த கிளாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடாமல் வெறும் அந்த காட்டன் கிளாத்தை மட்டும் வச்சு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை வெயிலில் வைக்கிறப்போ மூடி போட்டு வைங்க. வெயிலில் நீங்கள் வெயிலில் வைக்கிறப்பவும் நைட் உள்ளே எடுத்து வைக்கிறப்போ ஸ்பூன் வச்சு கலக்கிக்கிட்டே தான் இருக்கணும். நல்ல வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆயிரும். புதினாவோட எசன்ஸும் ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கிடும். 1 வீக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் நல்லா டார்க் க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ புதினாவோட ஸ்மெல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக வருது. ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த ஆயிலை நல்லா வடிச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. 1 வருஷம் வரைக்கும் இந்த ஆயில் எதுவுமே ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போது புதினா ஆயிலோட யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த புதினா ஆயில் சைனஸ், தலைவலி, பல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தசை பிடிப்பு, வலி, வீக்கம் இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் இந்த புதினா ஆயில் அப்ளை பண்ணலாம்.
அரிப்பு, கொசுக்கடி இதுக்கெல்லாமே புதினா ஆயில் நல்லது. சளிக்கும் மூக்கடைப்புக்கும் இந்த புதினா ஆயில் நல்லது. பாடி மசாஜ் பண்ணுறதுக்கும் இந்த புதினா ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல வாசனையாக இருக்காங்காட்டி நீங்கள் வீட்டிலே ரூம் ஃப்ரெஷ்னர் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ரூம் ஃப்ரெஷ்னர்லேயும் இந்த புதினா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி புதினா ஆயில் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் கலர் யுவர் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.